இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூபே. இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரூபே கார்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூபே கார்டுனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் ஒரு வகை. நம்ம நாட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டு, ரைட். இந்த கார்டு யூஸ் பண்ணுறதுல நமக்கு சேஃபா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாஸ்டர் கார்டு, விஷா கார்டு அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டு. இந்த கார்டை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய டேட்டா பேஸ் ஆனது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ரூபே கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலே நம்ம பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய டேட்டா பேஸ் நிச்சயமாக வெளியே போகாது. ஸோ மற்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறத விட ரூபே கார்டு மிக மிக சேஃபானதுங்க. இன்றைக்கி நம்ம இந்த ரூபே கார்டை பற்றிய உள்ள டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரூபே கார்டு அப்படிங்கிறது, இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வார்த்தையிலேருந்து எடுத்தாங்க. ஒன்று ருபி அண்ட் இன்னொன்று பேமெண்ட். இந்த ரெண்டையும் சேர்த்து ரூபே அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்கி நம்மளுடைய டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுக்கு நம்ம நாட்டில் வச்சிருக்க பேர் தான் ரூபே கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூபே கார்டுங்கிறது நம்ம இந்தியன் கண்ட்ரினுடைய வெர்ஷன் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மற்ற நாட்டில் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த விசா மற்றும் மாஸ்டர் கார்டு, இதுக்கு எந்த விதத்திலையும் இது குறைந்தது அல்ல. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய நிறுவனம் இது இனிஷியேட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 26 மார்ச் 2012 இந்த கார்டானது லான்ச் பண்ணப்பட்டது. இங்கே இது மட்டுமல்ல, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை நம்ம லான்ச் பண்ணதுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தாங்க. ஸோ இதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம நாட்டிலேருந்து யாரோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் DFS அப்படிங்கிற ஒரு ஃபேமோட டைப் பண்ணி இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த ரூபே டெபிட் கார்டு அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டு குறைஞ்சது கிடையாது. ஏறத்தாழ அதே மாதிரி தான் இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இது இப்போது நம்ம இந்த ரூபே கார்டு அப்படிங்கிறது எத்தனை பேங்க்கில் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8.25 லட்சம் ஏடிஎம்லேயும் ஒரு 1.45 லட்சம் ஏடிஎம்லேயும் 8.25 லட்சம் POS டெர்மினல்ஸ்லேயும் நம்மளுடைய கண்ட்ரி முழுக்க நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மேலும் இது மட்டுமல்ல, ஒரு 10,000 இ-காமர்ஸ் வெப்சைட்டோட இந்த ரூபே கார்டை பயன்படுத்தலாங்க. ஸோ இப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய SBI முதற்கொண்டு மற்ற இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் அவங்கவுங்க கஸ்டமருக்கு இதை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ரூபே கார்டுங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹை அண்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த சிப் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EMB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈங்கிறது என்ன அப்படின்னா யூரோப்பியன், எம்ங்கிறது என்னன்னா மாஸ்டர் கார்டு, அண்ட் விங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா கார்டு. இது பொதுவாக எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் டிரான்சாக்ஷனுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எம்பெடட் மைக்ரோ ப்ராசஸர் சர்க்யூட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு யார் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் சொல்லப்பட்டிருக்குங்க. இதில் முக்கியமாக நம்ம சிறப்பம்சமாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நம்ம நாடு 6வது இடத்தை வகிக்குது. எதில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் கேட்வே சிஸ்டத்தில் நம்மளுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th பிளேஸ். நமக்கு முன்னாடி ஒரு 5 கண்ட்ரி இருக்காங்கங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, US, ஜப்பான், சைனா, சிங்கப்பூர் அண்ட் பிரேசில். இப்போதைக்கு நம்ம 6வது கண்ட்ரியில் இருக்கோம். நிச்சயமாக நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு வர்றோம். இந்த ப்ரொமோட் பண்ணோன்னா நம்ம நிச்சயமாக 2 ரேங்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க, ரைட். இப்போ நம்ம இந்த ரூபே கார்டுக்கும் இந்த மாஸ்டர் விசா கார்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, அதில் முதலாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த கார்டில் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது, நம்ம ரூபே கார்டு அப்படிங்கிறது நம்ம இந்தியன் டெக்னாலஜியில் நம்ம இந்தியா நாட்டுக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால இதுக்கான ப்ராசஸிங் ஃபீ மிக கம்மிங்க. ஆனால் அதுவே மாஸ்டர் கார்டு விசா கார்டை நீங்கள் பயன்படுத்தும் போது இதற்கான ப்ராசஸிங் ஃபீ கொஞ்சம் அதிகம்தான், ரைட்டுங்களா. எடுத்துக்காட்டாக ஒரு 2,000 ரூபாய் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இந்த கார்டை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரூபே கார்டில் 2,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா, நிச்சயமாக மாஸ்டர் கார்டு மற்றும் விசா கார்டில் 3,000 ரூபாய் ஆகுங்க. ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் டிரான்சாக்ஷன். நம்ம இது இந்தியாவுக்குள்ளே நம்ம பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால மட்டும் இதனுடைய டிரான்சாக்ஷன் ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது ஃபாஸ்ட்டாக இருக்கும் மாஸ்டர் கார்டு விசா கார்டு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் 3வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் அக்செப்டன்ஸ். இந்த மாஸ்டர் கார்டு விசா கார்டு பல முன்னாடியே இருந்தே புழக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் ரொம்ப பெருசுங்க. நாம் இப்போ தான் ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை.
இல்லை, ஆனால் மிக விரைவில் நாமளும் அந்த இடத்தை பிடித்திருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறோம். இந்த நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ருபே கார்டை மிக வேகமாக பிரபலப்படுத்துவது எண்ணத்தோடு நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா நிறையவரோட பார்ட்னர் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களை டிஎஃப்எஸ், மற்றபடி ஜப்பான் கிரெடிட் பீரோ இவங்களோட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டைப் பண்ணி நம்மளுடைய கார்டை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலி ஃபீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹோட்டலி ஃபீங்கிறது 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்மகிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது மாஸ்டர் கார்டு, அந்த விசா கார்டு, இதை நாம் பயன்படுத்தும் போது 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்மளுடைய ஃபீ கொடுக்கணும். ஆனால் ருபே கார்டை நம்ம பயன்படுத்தினோம்னா இதுக்கான ஃபீ நிச்சயமாக கிடையாதுங்க. அதே மாதிரி கார்டு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, விசா கார்டில் எப்படி 2 டைப் இருக்கோ, டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது. அதே மாதிரி நாம் ருபே கார்டு முதல்ல டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணோம். 2015 பிறகு நம்ம கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணுற அளவுக்கு நாம் வளர்ந்துட்டோங்க. ஸோ நம்மகிட்டையும் அந்த 2 விதமான கார்டுகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ட்ரி ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கார்டை நம்ம பயன்படுத்துறதுக்கு, இன்டர்நேஷனல் கார்டு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறதுக்கு எல்லா பேங்க்கும் யாரெல்லாம் பயன்படுத்தணுமோ அவங்கெல்லாம் என்ட்ரி ஃபீ கொடுக்கணுங்க. ஆனால் ருபே கார்டை பொறுத்த வரைக்கும் அந்த விதமான நம்ம ருபே கார்டை பொறுத்த வரைக்கும் எந்த பேங்க்கும் இந்த மாதிரி ஒரு என்ட்ரி ஃபீ நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் பேங்க் அப்படின்னா, இந்த விசா கார்டு, மாஸ்டர் கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மெம்பர் பேங்க் இருக்காங்க. ஆனால் நம்ம ருபே கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நம்பர் ஆஃப் பேங்க்ஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஏறத்தாழ 200லேருந்து 250 பேங்க்கு, அதாவது பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்காக இருக்கலாம், கோஆபரேட்டிவ் பேங்காக இருக்கலாம், ரூரல் பேங்காக இருக்கலாம், எல்லாருமே இப்போ ருபே கார்டை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நம்மளுடைய ருபே கார்டுக்கு ஒரு 250 பேங்க் வந்து மெம்பர் பேங்காக இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்மால் பேங்க்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணல, இந்த நெட்வொர்க்கில் கொண்டு வரல. ஆனால் ஸ்மால் பேங்க்ஸையும் நம்ம இந்த நெட்வொர்க்கில் கொண்டு வந்தோம் அப்படின்னம்னா நிச்சயமாக ருபே கார்டும் வேர்ல்டு வைடில் ஒரு நம்பர் 3 இடத்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி மற்ற கார்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ருபே கார்டுங்கிறது நம்மளுடைய டேட்டா பேஸை இந்தியா விட்டு வெளியே போகாமல் பாதுகாக்க முடியும். ஆகையினால ருபே கார்டு ரொம்ப சேஃபானது தாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ருபே கார்டுனா என்ன, அது மாஸ்டர் கார்டு, விஷா கார்டிலிருந்து எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து வேறுபட்டு இருக்குது, அதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் அமைக்கி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். வணக்கம்.